ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபார்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், ஒரு ஃப்ளார் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு இந்த க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன், அப்புறம் ஸ்ட்ரோக் மாதிரி கொடுத்துருக்கேன், அப்புறம் ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி கொடுத்துருக்கேன், ஜிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான ஒரு டிசைன் தான். இதுவும் பிகினர்ஸ்க்காக போடுற டிசைன் தான். ஸோ இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோமா? இப்போ நம்ம அந்த ஃப்ளார் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு பாருங்கள், இது 6ஆம் நம்பர் ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன். இது பாருங்கள், நல்லா நேராக இருக்கா, நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும். சரியா? இதை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்ஸ் நான் போட உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அது நீங்கள் பழகுனா மட்டும்தான் இந்த ஃப்ளார் நம்ம போட முடியும். இந்த ஃப்ளார் இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? சிம்பிளாக நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ இந்த ஃப்ளாட் ப்ரஷ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ளாட் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம ஒரு சிங்கிள் கலர் வச்சு நான் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஒரு ரெட் கலர் எடுத்திருக்கேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நம்ம அந்த டிப்பில் எப்பயும் போல் நம்ம அந்த ரெட் எடுக்கிறோம். ஓகே, ரெட் எடுத்துகிட்டு நல்லா தடவிட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி நல்லா தடவிட்டு, ரொம்ப எடுக்கக்கூடாது, லைட்டாக எடுத்துகிட்டு நல்லா தடவிடுங்க. ப்ரஷ்ஷை நேராக வச்சுக்கோங்க. அதாவது 90 டிகிரி நேராக நீங்கள் வச்சு லைட்டாக அப்படி இழுக்கணும். நான் இழுக்கிறது பாருங்கள், இது அதாவது ஃபெதர் ஸ்ட்ரோக், அதாவது ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஸ்ட்ரோக் மாதிரி வரணும். இது அடிப்பகுதி லைட்டாக நம்ம அமுக்கிட்டு மேலே தூக்கி விடணும். சரியா? இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது டிசைனில் அப்ளை பண்ணி பாருங்கள். நான் திருப்பி காட்டுறேன். ஸ்ட்ரைட்டாக வச்சு லைட்டாக மறுபடியும் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். அப்படி லைட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் தான் வரணும். அந்த லைன் பாருங்கள், அடியில் கொஞ்சம் திக்காகவும், மேலே போக போக ரொம்ப மாதிரி தின் லைனாகவும் லைட்டாக இருக்கும். ஷேடிங் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரியே அந்த லைன்ஸ் வரும். அதாவது ப்ரஷ்ஷை நம்ம ரொம்ப சாஃப்டாக பிடிச்சிக்கணும், ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது. அழுத்தி பிடிச்சா அது லைன் மாதிரி வந்துடும். லைட்டாக அப்படி தூக்கி அப்படி விடணும். கீழே அழுத்தி மேலே அப்படி மேலே தூக்கி விடணும். சரியா? பென்சில் ட்ராயிங்லலாம் சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி. ஸோ அதே தான் நம்ம இதுலேயும் பண்ண போகிறோம். லைட்டாக அப்படி வச்சுட்டு தூக்கி விட்டுறணும், வேறு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி பண்ணுறப்ப தான் ரொம்ப அழகான ஒரு நேச்சுரலாக ஒரு ஸ்ட்ரோக்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த பாருங்கள், இப்போ ரைட் சைடு அழுத்தி லெஃப்ட் சைடு நான் தூக்கி விட்றேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணுறப்ப ரொம்ப ஒரு நேச்சுரல் லுக் வருது பார்த்தீங்களா? இது நேர் லைனு. மறுபடியும் கொஞ்சம் பெயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இது பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி கொடுக்குறது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இது திக்காக ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது. இது அப்படி கிடையாது. ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கீழே டார்க்காக, மேலே லைட்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக டச் பண்ணி தூக்கி விடுங்க. இது இது மாதிரி ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் ரொம்ப அழகாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பஞ்ச் ஆஃப் ஒரு ஃப்ளார் மாதிரி இது பண்ணுறப்ப ரொம்ப அழகாக தெரியும். இது நேச்சுரல் லுக் வரும். இதை வச்சு எப்படி நம்ம பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஒரு டிசைன் பண்ணுவோமா? வாங்க. இப்போ நான் பாருங்கள், க்ரீன் அண்ட் எல்லோ எடுத்திருக்கேன். அதே மாதிரி பிங்க் அண்ட் ஒயிட் எடுத்திருக்கேன். சரியா? க்ரீன் அண்ட் எல்லோ லீஃபுக்கும், பிங்க் அண்ட் ஒயிட் ஃப்ளாருக்கும் ரெண்டுமே எடுத்திருக்கேன். கொஞ்சம் எடுத்திருக்கேன். நிறைய எடுத்துக்காதீங்க, ஏன்னா காஞ்சிரும். அதனால் கொஞ்சமாக பேலட்டில் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் க்ரீனே அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம நல்லா மர்ஜ் பண்ணி, இந்த மாதிரி மர்ஜ் கிடையாது, பிளெண்ட், இது நல்லா பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் ப்ரஷ்ஷில் நமக்கு நல்லா அந்த கலர் ஆயிரும். ஃபுல் ப்ரஷ்ஷுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக எடுத்து தேய்ச்சிட்டு இப்படி அப்ளை பண்ணுங்கள். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ டபுள் கலர் மர்ஜ் பண்ணிவிட்டு, முதல் சிங்கிள் கலர் கொடுத்தேன் இல்லையா, இப்போ இந்த க்ரீன் அண்ட் எல்லோ கொடுக்கப்போ டபுள் கலர் ஒரு லைட் ஷேடிங்காக வரும். இந்த மாதிரி மேலே வர்றப்ப பாருங்கள், அந்த மாதிரி நேச்சுரலாக அந்த பூவோட காம்பு பகுதி கீழே அடியில் இருக்கும் இல்லையா, ஒரு தண்டு மாதிரி. ஸோ அந்த இது ஒரு எல்லோ அப்படியே லைட்டாக ஒரு க்ரீன் ஆகுது, மர்ஜ் ஆகுதா? இந்த மாதிரி திருப்பி பண்ணுறேன் பாருங்கள். டார்க் கலர் கீழே அடியில், அடிப்பகுதி கொஞ்சம் இருட்டான பகுதியாக டார்க்காக தெரியும் இல்லையா, ஸோ அங்கே டார்க் நம்ம கொடுத்துக்கணும். மேலே ஒரு லைட்டாக ஒரு ஷேடிங்கோடு நம்ம வந்தால் தான் அது நேச்சுரலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதுவுமே அதே ப்ரஷ்ஷில் தான் நான் பண்ணுறேன். நம்பர் 6 ஃப்ளாட் ப்ரஷ் தான். சரியா? கேம்லினில் வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரஷ்ஷஸ்ஸு. அதில் இந்த மாதிரி அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இது அடி தண்டு.
இப்போ வந்து இந்த ஒயிட் இந்த பிங்க் எடுத்துகிட்டு லைட்டாக எட்ஜில் எடுத்துகிட்டு லைட்டாக அப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்ல ப்ரஷ்ஷில் வந்து ஃபுல்லாக எல்லா ப்ரஷ்லேயும் அந்த கலர் இருக்குன்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம போடுறது. இப்போ நான் சொல்லி ஸ்ட்ரோக்ஸ் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதனால தான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை பழகிக்கோங்க. ஸ்ட்ரோக்ஸ் பழகினதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளவரில் நீங்கள் எதை பண்ணலாம், அழகாக இருக்கும். நேச்சுரலான ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் மாதிரி இது எல்லாமே. இதுக்கு எதுவுமே நம்ம வரையவே வேண்டாம், ப்ரீ பிளான்ட் எதுவுமே வேண்டாம், ட்ரேசிங் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட்டு நம்ம வந்து அப்படியே அப்ளை பண்ணிடலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் எல்லாமே, இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே இதுக்கு தான் யூஸ் ஆகும். பாருங்கள் அழகாக இருக்கா? ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். சின்ன குழந்தைங்க கூட இதை பண்ணலாம். பட் இந்த வந்து ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பழகிக்கோங்க. இந்த ஃபெதர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுடைய ஃபெதர் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம ப்ரஷ்ஷை வந்து இதை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இப்படி லைட்டாக அப்படி நம்ம தூக்கி விட்டாலே வந்துடும். போட்டு அழுத்தக்கூடாது. ஓகேவா? இப்போ அடுத்து ஒயிட் லைட்டாக எடுத்துகிட்டு அதுக்கு அதாவது டபுள் ஷேடிங் வரணும். அதுக்காக இந்த இது ஃபஸ்ட்டு பிங்க் நான் நல்லா டார்க்காக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒயிட் நம்ம கொடுக்குறப்ப ரொம்ப அழகான ஒரு டபுள் ஷேடிங் நமக்கு கிடைக்கும். நேச்சுரலாக இருக்கும். எவ்வளோ சிம்பிளான ஒரு ஃப்ளவர் பார்த்தீங்களா? இது ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் அப்படின்றதில் இதுவும் வரும். அழகாக இருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்கா? ஹேர்லாம் வரைகிறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க பென்சில் ட்ராயிங்கில். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த பாருங்கள் நான் வந்து அஸ்யூஷுவல் நான் இந்த 2ஆம் நம்பர் எடுத்துருப்பேன் இல்லை குட்டி ப்ரஷ்ஷு, அதை வச்சு ஒரு சின்ன டாட்டாக வைக்கிறேன். அதாவது க்ரீன் கொஞ்சம், ஒயிட் கொஞ்சம், எல்லோ கொஞ்சம், 3ஐயும் கொஞ்சம் லைட்டாக மர்ஜ் பண்ணி அந்த கீழே காம்பு பகுதியில் குட்டி டாட் மாதிரி வைக்கிறேன். இந்த டாட் எதனால் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த காம்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி அடுக்கடுக்கான லேயர் மாதிரி நமக்கு தெரியும் நேச்சுரலாக இந்த ஃப்ளவர் மாதிரி பார்க்குறப்ப. ஸோ அந்த லுக் இதில் வரணும் அப்படின்னா அந்த இது நம்ம அப்படியே க்ரீனு, எல்லோ, ஒயிட் 3ஐயும் லைட்டாக எடுத்து அதை கொஞ்சம் லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி டாட் வைக்கணும். வைக்கிறப்ப இன்னும் நேச்சுரலாக இருக்கும். அது அழகாக இருக்கா? நல்லா எம்போஸ் பண்ணி நீங்கள் அதை எம்போஸ் சொல்கிறேன், நல்லா நீங்கள் ஜூம் பண்ணி கூட பாருங்கள், அழகாக அது கிளியராக தெரியும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வைப்போமா, அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியானது. அந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்னு தான் அந்த 3 கலரையும் நான் மர்ஜ் பண்ணேன். க்ரீனு, ஒயிட்டு, எல்லோ, இந்த 3ஐயும் இந்த பாருங்கள் லைட்டாக எடுத்து ஒரு மர்ஜ் பண்ணால் ஒரு லைட் ஷேடிங் கிடைக்கும். அது எல்லோ மாதிரியும் தெரியும், ஒயிட் மாதிரியும் தெரியும், க்ரீன் மாதிரியும் தெரியும். அதனால தான் இந்த மாதிரி வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். தனியாக தெரியும். அந்த அடியில் நம்ம கொடுத்த கலருக்கு மேலே இந்த டிசைன் பண்ணுறப்ப அது கரெக்டாக அந்த இது வந்து மர்ஜ் ஆகி தெரியும். இப்போ காம்பு போடுறோம். ஆஸ் யூஷுவல் நல்லா டார்க் க்ரீனில் அதே நம்பர் 6 ஃப்ளாட் ப்ரஷ்ஷில் ஒரு லைட்டாக ஒரு காம்பு நேராக வச்சு போட்டால் லைன்ஸ் வந்துடும். அவ்வளோதான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் இந்த லீஃப், நான் இந்த லீஃப் ஏற்கனவே செகண்ட் வீடியோலேயே நான் சொல்லி கொடுத்துருக்கேன். லைட்டாக அப்படி நேராக வந்து அழுத்தி திருப்பி நேராக கொண்டு வரணும். அவ்வளோதான். தெரியாதவங்க அந்த வீடியோ கூட திருப்பி பாருங்கள், லீஃப் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம என்ன ஆரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப கிராண்டாக பண்ண முடியாது இது, ஓகேவா? ஏன்னா இந்த ஃப்ளார் வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் டைப்பாக இருக்கிறனால நான் பாருங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் எடுத்திருக்கேன். 4x4 6 எடுத்திருக்கேன். எல்லாம் எல்லோ கலரில் எடுத்திருக்கேன். இதை வச்சு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் கொடுக்கலாம். நடுவில் அந்த பிங்க் கலரில் கொடுத்த ஃப்ளாரில் ஒரு எல்லோ, அந்த நடுவில் ஒரு மகரந்தம் மாதிரி வரும் இல்லையா ஃப்ளவருக்கு, ஸோ அந்த ஒரு லுக்கு நம்ம இது கொடுக்கலாம். இதுக்கு மேலே வந்து ரொம்ப நம்ம அடர்த்தியாக நம்ம இந்த டிசைன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஃப்ளவர் போட்டிருக்கதே ஃபெதரோட ஸ்ட்ரோக்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஃப்ரீ ஹேண்டில் போட்டிருக்க ஃபெதர் ஸ்ட்ரோக்கு வந்து நம்ம ரொம்ப ஆரி ஒர்க் பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே போட்டிருக்க எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிறது என்னென்னா, ஆரி ஒர்க்கும் நமக்கு தெரியணும், அதே சமயத்தில் நம்ம பெயிண்ட் பண்ணதும் தெரியணும், ரெண்டுமே நமக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி மைல்டான ஒரு டிசைன் நம்ம ஆரி ஒர்க் கொடுக்கலாம். ஓகேவா? ஹைலைட்டாக இருக்கும். நம்ம கொடுத்த ஏன் இப்போ பெயிண்டிங்கோட நிப்பாட்டி இருக்கலாம், எதுக்கு ஆரி ஒர்க் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதிரி டபுள் ஒர்க் பண்ணுறப்ப இதோடைய லுக் ஃபினிஷிங் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். 3க்கும் பாருங்கள் அந்த மகரந்தம் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இதுக்கு ஜரி த்ரெட்டு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் ஜரி வந்து கோல்டில் கொடுத்துட்டு அந்த காம்புக்கு வந்து ஸ்டெம்மில் ஜிக்ஸாக் கொடுத்துருக்கேன். அந்த ஜிக்ஸாக்குமே எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்கள், காம்பும் தெரியணும். எதனால் ஜிக்ஸாக் எடுத்தேன்னா, நடுவில் அந்த க்ரீன் கலர் காம்பு தெரியணும், ஆனால் கோல்டு ஃபினிஷிங் லைட்டாக வரணும்னு தோணுச்சு எனக்கு. இதுக்கு மேலேயே நம்ம செயின் கொடுத்தோம் அப்படின்னா அடியில் கொடுத்த க்ரீன் வந்து அமுங்கிரும். ஏன்னா ஒல்லியான அந்த காம்பை நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்படி இருக்கப்ப
இந்த மாதிரி நம்ம ஜிக்ஸாக் கொடுத்தோம்னா அதில் இடையில அந்த க்ரீன் வர்றப்ப அது கொஞ்சம் அழகாக தெரியும்னு தோணுச்சு. அதனால் நான் இதை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷன் வேறு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கூட நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இந்த ஜிக்ஸாக் வந்து இந்த நடுவில் வந்து இப்படி உள்ளேருந்து எடுங்க. அந்த போட்ட செயின்லேருந்து உள்ளேருந்து எடுத்தால் தான் கண்டினியூஷன் கரெக்டாக வரும். எல்லாமே அந்த ஒயிட் துணியிலே குத்துங்க ஜிக்ஸாக். க்ரீன் கலர் வந்து அதில் பண்ணிடாதீங்க. அந்த காம்பில் குத்தக்கூடாது, சரியா? காம்பில் குத்துனா காம்பு தெரியாது. அதே மாதிரி லீஃபுக்கும் பாருங்கள், கீழே மட்டும்தான் நான் வந்து ஒரே ஒரு லைன் வந்து கோல்டு கொடுத்துருக்கேன். அந்த ஜரியில் ஒரு லைன் மேலே நான் கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கோல்டு ஹைலைட்டாக காட்டுவோம் அப்படின்னு. இது வெஸ்டர்ன் டைப் ஃப்ளார் மாதிரி இருக்கனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ட்ரெடிஷ்னலாக வர்றப்ப வேறு மாதிரி பண்ணலாம். இப்போ தாஞ்சூர் பெயிண்டிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அது வேறு மாதிரி. இது வந்து கொஞ்சம் என்டையிலே கொஞ்சம் வந்து இது அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் பண்ணி அதுக்கு எப்படி ஆரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதில் கற்றுக்கலாம். ஓகேவா? நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் நம்ம மறுபடியும் பார்ப்போம். தேங்க்யூ.